ஹலோ வணக்கம், வெல்கம் டு திரஞ்சோதி கிச்சன். நாம இப்போ எறா பிரியாணி எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு 1/4 கிலோ எறாவை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. குக்கரை ஸ்டவ்ல வச்சுட்டு 1 ஸ்பூன் கீ போட்டுக்கோங்க. ஒரு 50 கிராம் எண்ணெய் போட்டுக்கோங்க. அதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதை போட்டுட்டு உடனே ஆனியன் போட்டுருங்க. ஆனியன் 1/4 கிலோவுக்கு ஒரு 100 கிராம் ஆனியன் இருந்தால் போதும். ஆனியன் ரொம்ப கம்மியாக போட்டோம்னா தான் அந்த ஸ்வீட்னஸ் இல்லாமல் இருக்கும். புதினா பூ 1 பிடி, கொத்தமல்லி 1 பிடி போட்டு நல்லா வதக்கிடலாம். எண்ணெயிலேயே போட்டு வதக்கிட்டோம்னா கடைசி சாப்பாடு சாப்பிட்ற வரைக்குமே அந்த மல்லியும் புதினா வாசம் இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் போட்டிருக்கேன். இதே எண்ணெயிலே போட்டு வதக்கிட்டோம்னா அந்த ஃபுட்டு கலர் சூப்பராக இருக்கும். இதுக்கு காஷ்மீரி சில்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும். இது நல்லா வதங்கட்டும். இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நான் இதில் 1.5 கப்பு அளவு தான் ரைஸ் வச்சுருக்கேன். இதில் 150 கிராம் தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி மேஷ் ஆகிறதுக்கு கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா வதக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகணும். இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் கர்டு எடுத்துக்கோங்க. நல்லா கெட்டி தயிராக போட்டுக்கோங்க. இதையும் போட்டு நல்லா வதக்கணும். அந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்குவோம். இதில் 1.5 கப்பு பாஸ்மதி ரைஸு நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுற சமயத்தில் தான், அதாவது இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டோம் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜில் தான் நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கிறேன். அப்படி ஊற வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு சாப்பாடு நல்லா குழையாமல் இருக்கும். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற எறாவை ஆட் பண்ணிக்கலாம். எறா பிரியாணிக்கு ஆனியன் நிறைய போடக்கூடாது. நிறைய போட்டோம்னா ஒரு ஸ்வீட்டாக இருக்கும். அந்த ஸ்வீட்னஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா ஆனியனை நீங்கள் குறைச்சிட்டு தக்காளியை கொஞ்சம் கூட கூட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இந்த ப்ரான் அந்த சுருண்டு வரும், அந்த மாதிரி அது வரைக்கும் நாம் நல்லா வதக்கணும். இது பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நாம் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். இப்போ நான் பாஸ்மதி ரைஸு இப்போ தான் ஊற வச்சுருக்கோம். அதனால் 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் 1.5 கப்பு அரிசி வச்சுருக்கிறதுனால நான் 3 கப்பு தண்ணியை இதில் ஊற்றியிருக்கேன். இந்த ஸ்டேஜில் நல்லா கலரி விட்டுடுங்க. நல்லா கொதிக்கட்டும். குக்கர் மூடியை வச்சு அப்படியே மேலேயே வச்சு மூடி வச்சுருங்க. பாருங்கள், நல்லா கொதி வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் புளிப்பு கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் லெமன் போட்டுக்கோங்க. காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா மிளகாய் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கழுவி அரிசியை நம்ம சேர்த்துடலாம். இதில் இது ஒரு அரை பக்குவம் தான் ஊறி இருக்கும். அப்போ தான் சாதம் நீளமாகவும் இருக்கும், நல்லா வெந்தும் இருக்கும். பாருங்க, நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கர் போட்டு மூட போகிறோம். ஒரு லேசாக கலக்குங்க. அரிசி உடையாத அளவு கலக்கிட்டு மூடி வச்சிருங்க. எல்லாம் புளிப்பு, காரம் இது எல்லாத்தையும் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு மூடி வச்சிருங்க. மூடி வச்சுட்டு 1 விசில் நீங்கள் வெயிட் பண்ணுங்க. 1 விசில் போதும். இப்போ நீங்கள் சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் குக்கரை ஆஃப் பண்ணுங்க. ஒரு விசில் முடிஞ்சதும் ஒரு 3 மினிட்ஸ் அதிலே வச்சுட்டு ஏர் போன பற்றி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஏர் ஃபுல்லாக போயிடுச்சு. பாருங்கள், ரைஸும் எவ்வளோ நீளமாக இருக்குது. பாருங்கள், அரிசி குழையவும் இல்லை, அது இல்லாமல் அடி பிடிக்கலை. எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். நல்லா நீளமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஒரு அட்டகாசமான ஒரு ப்ரான் பிரியாணி நாம் ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஒரு அட்டகாசமான ப்ரான் பிரியாணி ரெடி.